இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். அதாவது முஸ்லிம் ஜாயனிசம் என்றால் என்ன, முஸ்லிம் ஜியோனிஸ்டுகள் யார், சுருக்கமாக இந்த காணொளியில் பார்ப்போம். விரிவாக இல்லை, சுருக்கமாக. அதாவது ஜாயனிசம் அப்படிங்கிறது இப்போ பெரும்பாலும் நம்ம காலகட்டத்தில் மிஸ்கோட் பண்ணப்படுது, மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணப்படுது. சரிங்களா? அது தவறாக புரிந்து கொள்ளப்படுது, தவறாக வியாக்கியானப்படுத்தப்படுகிறது. அதாவது ஜயனிசம் அப்படிங்கிறத பெரும்பாலும் ஜுடேயிசத்தோட, யூத மார்க்கத்தோட, மதத்தோட பொருத்தி தான் பேசுகிறாங்க. ஆனால் ஜயனிசத்துக்கும் ஜுடேயிசத்துக்கும் அதாவது யூத மதத்திற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இதை பற்றி யூதர்கள், அதாவது ஆர்த்தோடாக்ஸ் ஜூஸ், ட்ரெடிஷ்னல் ஆர்த்தோடாக்ஸ் ஜூஸ் வைதீக யூதர்கள், இப்போ இருக்கக்கூடிய வைதீக யூத அறிஞர்களே நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க, சொற்பொழிவுகள் நிகழ்த்தி இருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. சரிங்களா? இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த அக்டோபர் 7 ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு நிறைய இடங்களில் இந்த பலஸ்தீனர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுவதை எதிர்த்து பேரணிகளும், அதாவது உலகம் பூராவும் பேரணிகளும் போராட்டங்களும் நடைபெற்று வந்ததை, அதாவது நடைபெற்றன, தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். ஸோ அந்த பேரணியில் யூதர்கள், அதாவது வைதீக யூதர்களும் கலந்து கொண்டு பேசுகிறத, ஜியோனிச அரசாங்கத்தை, இஸ்ரேலினுடைய ஜியோனிச அரசாங்கத்தை எதிர்த்து குரல் எழுப்புனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ அவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார்கள். Zionism has nothing to do with Judaism. யூத யூதத்திற்கும் இந்த ஜியோனிச சித்தாந்தத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு. இன்ஃபேக்ட் பல அறிஞர்கள் இன்னும் பல படிகள் மேலே போய் ஜியோனிசம் அப்படிங்கிற அந்த சித்தாந்தம் யூத மதத்திலிருந்து வெளியேறிய, யூத மதத்திற்கு எதிரான ஒரு சித்தாந்தம் அப்படின்னு கூட சொல்றாங்க. சரிங்களா? யூத மதத்திற்கும் ஜியோனிசத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பல படிகள் மேலே போய் யூத மதம், அதனுடைய கோட்பாடுகள், அதனுடைய சித்தாந்தத்திற்கு நேர் எதிரானது ஜியோனிச சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா ஜியோனிசம் அப்படிங்கிற சித்தாந்தம் அடிப்படையில் அது ஒரு மதச்சார்பற்ற, நல்லா கேட்டுக்கிடுங்க, மார்க்க சார்பற்ற, மதச்சார்பற்ற, அதாவது இங்கிலீஷ்ல செக்யுலர்னு சொல்லலாம், மதச்சார்பற்ற தேசியவாத பாசிச இனவாத சித்தாந்தம். சரிங்களா? ஒரு ரேசிஸ்ட், நேஷனலிஸ்ட், செக்யுலர், பாசிஸ்ட் ஐடியாலஜி. சரிங்களா? இதுதான் அடிப்படையில் ஜியோனிசம். சரிங்களா? இப்போ நீங்க இந்த ஜியோனிசத்தினுடைய தோற்றுவாயை நோக்கி நீங்க மீண்டீங்க அப்படின்னா, ஜியோனிசத்தினுடைய தோற்றுவாய், அதாவது ஜியோனிசத்தினுடைய ஃபவுண்டர் தியோடர் ஹெர்சல். இதை பத்தி நம்ம இந்த ரத்த சரிதம், பலஸ்தீன் போராட்ட வரலாறுன்னு சொல்லி சகோதரர் அபுஷேக் முகமது அவர்களுடைய நூலை விரிவாக நம்ம பேசணும். அதாவது இந்த நூலை மட்டுமே ரெஃபரன்ஸா வச்சு வேற ஒரு சேனல்ல பலஸ்தீன் போராட்ட வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு 10-11 பாகங்கள் நான் பேசியிருக்கிறேன். ஆரம்பத்தில் அந்த முதல் பாகத்துல எல்லாம் இந்த தியோடர் ஹெர்சல் தான் ஜியோனிசத்தினுடைய ஃபவுண்டர். சரிங்களா? அந்த தியோடர் ஹெர்சலினுடைய சித்தாந்த பின்புலம் இதெல்லாம் பத்தி நம்ம பேசியிருப்போம். ஸோ ஜியோனிசம், அதனுடைய ஸ்தாபகர், அதை ஸ்தாபித்தவர்கள், அவரோடு இருந்தவர்கள், அதை இப்பொழுது எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியவர்கள், பின்பற்றியவர்கள்லாம் கலாச்சார ரீதியாக, இன ரீதியாக, குல ரீதியாக யூதர்களாக, சடங்கு ரீதியாக யூதர்களாக இருக்கலாம். நல்லா கேட்டுக்கிடுங்க. கல்ச்சுரலி, எத்னிக்கலி, ரிச்சுவலிஸ்டிக்கலி யூதர்களாக இருக்கலாம். ஆனா ஐடியாலஜிக்கலி தி ஆர் நாட் ஜூஸ். நல்லா கேட்டுக்கிடுங்க. இது ஒரு டிஸ்டிங்ஷனுங்க. சரிங்களா? கலாச்சார ரீதியாக எப்படி இன்னைக்கு கலாச்சார ரீதியாக, இன ரீதியாக, சடங்கு ரீதியாக முஸ்லிம்களாக இருக்கின்றனர். ஆனால் ஐடியாலஜிக்கலி, அதாவது அனைத்து தளங்களிலும், சமூக, அரசியல், பொருளாதார, ராணுவ தளங்களில், இஸ்லாமிய நிர்வாக தளங்களில், இஸ்லாமிய வழிகாட்டல்களை விட்டும் வெகு தூரம் சென்றுவிட்ட முஸ்லிம்கள் கலாச்சார ரீதியாக, இன ரீதியாக, சடங்கு ரீதியாக பேர்தாங்கி முஸ்லிம்களாக எப்படி இருக்கின்றனரோ அந்த மாதிரி யூதர்கள் உள்ளபடியே இந்த ஜியோனிஸ்டுகள்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது இந்த ஜியோனிச சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய யூதர்கள் கலாச்சார ரீதியாக, இன ரீதியாக, குல ரீதியாக they are of course Jews, but they are not ideological Jews. அதாவது யூத மார்க்கத்தை அனைத்து தளங்களிலும் பின்பற்றக்கூடிய சித்தாந்த ரீதியான வைதிகமான யூதர்கள் அல்ல. சரிங்களா? இதை ஒரு
இந்த இடத்துல வந்து நம்ம தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறோம். சோ இதனால வந்து வைதீகமான ஆர்த்தோடாக்ஸ் ஜூஸ், வைதீகமான யூதர்கள் வந்து ஜியோனிசத்தை வந்து காத்திரமாக கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா அந்த ஜியோனிச இஸ்ரேலினுடைய நாட்டுக்குள்ளே, அதாவது இஸ்ரேலிய ரெஜீமுக்குள்ளாலேயே வந்து ஒரு ஸ்பிளிட் இருக்குது. ஏன்னா அதாவது இந்த வைதீக யூதர்களுடன் அல்லது ட்ரெடிஷனல் ஜுடேயிசத்துடன் நெருங்கிய தொடர்பில் உள்ளவர்கள் வந்து அந்த ஜியோனிச அரசாங்கத்தின் இந்த கொள்கையை வந்து கடுமையாக எதிர்க்கிறார்கள். என்ன கொள்கை அப்படின்னா, நீங்க வந்து பலவந்தமாக நிர்பந்தப்படுத்தி யூதர்களை வந்து ராணுவ சேவையில் வந்து என்ரோல் பண்ணக்கூடாது, மிலிட்டரி சர்வீஸ்ல வந்து என்ரோல் பண்ணக்கூடாது. ஏன்னா இஸ்ரேல்ல வந்து கம்பல்சரி மேண்டேட்டரி மிலிட்டரி சர்வீஸ் ஃபார் ஆல் தி சிட்டிசன்ஸ் ஆஃப் இஸ்ரேல். ஒவ்வொரு இஸ்ரேலிய குடிமக்களும் ஒரு பர்டிகுலர் ஏஜ் லிமிட் கொடுத்திருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட வரையறைக்குட்பட்டு நிச்சயமாக கண்டிப்பாக அனைவரும் வந்து ராணுவத்தில் சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு. சோ இதை வந்து எதிர்க்கக்கூடியவர்கள் இஸ்ரேலுக்கு வெளியில இருக்கிறாங்க அப்படிங்கறத தாண்டி இஸ்ரேலுக்குள்ளாலே இருக்கிறாங்க. சரிங்களா? சோ அப்போ இது எல்லாமே வந்து வைதீகமான யூத மதத்திற்கு எதிரான ஒரு விஷயம் அப்படிங்கிற ரீதியில. சரிங்களா? சோ அது மட்டுமல்ல, அதே இஸ்ரேலிய நிலப்பரப்புக்குள்ளால, நல்லா கேட்டுக்கிடுங்க, அதே இஸ்ரேலிய நிலப்பரப்புக்குள்ளால வந்து பலஸ்தீனை ஆதரித்து பலஸ்தீனுடைய அந்த எதிர்ப்பு போராட்டங்களே, அவர்களுடைய உரிமை போராட்டங்களே, அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஆதரித்து பேசுவோரும் இஸ்ரேலுக்குள்ளாலே ஒரு மைக்ரோ மைனாரிட்டியா இருக்கிறாங்க. அவர்கள் வந்து எப்படி பலஸ்தீனர்கள் வந்து ஒடுக்கப்படுகிறார்களோ அப்படித்தான் இவர்களும் வந்து அவர்களுடைய நாட்டுக்குள்ளாலேயே, நிலப்பரப்புக்குள்ளாலேயே ஒடுக்கப்படுகிறார்கள். அதுல பல பேர் வந்து வெளியில வந்துட்டாங்க. அதாவது அந்த ஜியோனிஸ்ட் ரெஜீம் விட்டு வெளியில வந்து இப்போ பல்வேறு ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் எல்லாம் இருக்கிறாங்க. அதுல ஒருவர் தான் ப்ரொஃபசர் இலான் பாப்பே எழுதிய அந்த நூலை தான் நம்ம வந்து இப்போ ரீசெண்டா சீர்மை மூலமா வெளியில கொண்டு வந்தோம். இஸ்ரேல் பற்றிய 10 கட்டுக்கதைகள் அப்படிங்கிற நூல் நிச்சயமாக வாசிக்க வேண்டிய நூல். அதாவது 10 myths about இஸ்ரேல் அப்படின்னு டாக்டர் இலான் பாப்பே வந்து இஸ்ரேல்ல தான் பிறந்து வளர்றாரு. சரிங்களா? அங்கதான் பணி செய்யறாரு. அதற்கப்புறம் அவர் இஸ்ரேல்ல இல்ல, அதிலிருந்து வெளியேறி ஐரோப்பிய நாடுகளில் ஒரு நாட்டுக்கு வந்து குடிபெயர்ந்து செல்கிறார். சோ அப்போ இஸ்ரேலிய அந்த புவியியல் ரீதியாக இஸ்ரேலிய நிலப்பரப்புக்குள்ளாலே வந்து இந்த ஜியோனிசத்தை எதிர்ப்பவர்கள் மைக்ரோ மைனாரிட்டியா, ஒரு ரொம்ப சிறுபான்மையினரா இருக்கத்தான் செய்யறாங்க. அதற்கு வெளியில வந்து வைதிக யூதர்கள் அதிக அளவில் வந்து இந்த ஜியோனிச சித்தாந்தத்தை எதிர்க்கிறார்கள். சரிங்களா? சோ இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா முஸ்லிம்களில் வந்து ஜியோனிஸ்டுகள் இருக்கிறார்கள். சரிங்களா? முஸ்லிம் ஜியோனிஸ்டுகள் இருக்கிறார்கள். சோ அதை தான் நம்ம வந்து இஸ்லாமிக் ஜியோனிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜியோனிசம் அப்படிங்கிறது ஒரு சடங்கு சம்பிரதாயங்களை தாங்கி அது ஒரு மதம் அல்ல. சரிங்களா? இது வந்து இட்ஸ் ஓபன் டு ஆல், எல்லோருக்கும் இந்த சித்தாந்தம் திறந்தே இருக்கிறது. சரிங்களா? சோ அப்போ அந்த சித்தாந்தத்தின் இன்ட்ரெஸ்ட அமல்படுத்தக்கூடியவர்கள், அந்த சித்தாந்தத்தின் அஜெண்டாவுக்காக, நிகழ்ச்சி நிரலுக்காக உழைப்பவர்கள் வந்து முஸ்லிம் ஜியோனிஸ்டுகளா இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அந்த முஸ்லிம் ஜியோனிஸ்டுகள் வந்து கலாச்சார ரீதியாக, இன ரீதியாக, சடங்கு ரீதியாக முஸ்லிம்களாக இருக்கலாம். சரிங்களா? இன்ஃபேக்ட் எப்படி ஜியோனிஸ்டுகள் வந்து சடங்கு, அதாவது யூத மதத்தில் உள்ள சடங்குகளை பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். சரிங்களா? தியோடர் ஹெர்சல் எல்லாம் சடங்குல கராரா தான் இருந்தார். அதுபோல் சடங்கு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் இன ரீதியாகவும் வந்து முஸ்லிம்களாக இருந்தாலும் சித்தாந்த பூர்வமாக இந்த ஜியோனிசத்தினுடைய அரசியல் இலக்கை, அரசியல் நிகழ்ச்சி நிரலை, அரசியல் அஜெண்டாவை முன்னெடுப்பவர்கள், அதை அமல்படுத்துவதற்கு இவர்களோடு சேர்ந்து உழைப்பவர்கள், அது இவர்களுடைய நலன்களை வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடியவர்கள். சரிங்களா? இவர்கள் வந்து முஸ்லிம் ஜியோனிஸ்ட். சோ அதுபோல கிறிஸ்தவ ஜியோனிசமும் இருக்கிறது. சரிங்களா? கிறிஸ்டியன் ஜயனிசமும் இருக்கிறது. கிறிஸ்டியன் ஜயனிசம் வந்து இட்ஸ் வெரி rampant throughout the United States as well as the United Kingdom. அதாவது அமெரிக்காவிலும் பிரிட்டனிலும் வந்து ஆழமாக பரவி படர்ந்துள்ளது இந்த கிறிஸ்தவ ஜியோனிசம். சரிங்களா? கிறிஸ்தவர்கள் மறுபடியும் கலாச்சார ரீதியாகவும், இன ரீதியாகவும், சடங்கு ரீதியாகவும் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஜியோனிசத்தின் அஜெண்டாவுக்காகவும் இலக்குக்காகவும் அவர்கள் வந்து உழைப்பார்கள். சரிங்களா? இன்ஃபேக்ட் வந்து அமெரிக்காவில் யார் வந்து அதிபராக பொறுப்பேற்றாலும் அவர்கள் வந்து ஜியோனிசத்தினுடைய இலக்குக்கு எதிரான திசையில் பயணிக்க முடியாது. இதுதான் வந்து அங்கே எழுதப்படாத விதி. அதுபோல யூகே அதாவது யுனைடெட் கிங்டம், பிரிட்டனிலும் வந்து இதே நிலைமை தான். சரிங்களா? ஆன்டி ஜாயனிஸ்டா, ப்ரோ பாலஸ்டைனா இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து பெருமளவில் they will be kicked out of their party. சோ அப்போ அரசியல், பொருளாதார, ராணுவ, நிர்வாகம் சார்ந்த மட்டங்களில் வந்து அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய ஆதரவை வந்து ஜியோனிச அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும். அந்த ஜியோனிசத்தினுடைய இன்ட்ரெஸ்டையும், நிகழ்ச்சி நிரலையும், அஜெண்டாவையும்
அமல்படுத்துவதற்கும் அவர்களுடைய நலன்களை செக்யூர் பண்ணுவதற்கும் ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கும் உழைக்க வேண்டும். இது வந்து கிறிஸ்டியன் ஜாயனிசம், சரிங்களா? இது அதாவது எவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ், அதாவது ஜுடேயோ கிறிஸ்டியன் அலையன்ஸ் சொல்லுவாங்க. சமகாலத்தில் இருக்கிறது வந்து நம்மளுடைய கண்டெம்பரரியால ஒரு ஜுடேயோ கிறிஸ்டியன் அலையன்ஸ், சரிங்களா? இந்த ஜுடேயோ கிறிஸ்டியன் அப்படிங்கிறது அந்த பேர்ல வந்து ஜுடையிசம் கிறிஸ்டியானிட்டி இருந்தாலும் இது வந்து ஒரு ஜாயனிஸ்ட் அலையன்ஸ், ஜியோனிச உடன்பாடு, ஜியோனிச கைகோர்ப்பு, சரிங்களா? சோ இது வந்து கிறிஸ்தவ ஜியோனிசம். அவர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிரங்கமாக சடங்கு ரீதியாக கலாச்சார ரீதியாக கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஜியோனிசத்தினுடைய சர்வதேச அஜெண்டாவுக்காக அவர்கள் உழைப்பார்கள், சரிங்களா? மறுபடியும் பாருங்க, இது எப்படி வந்து கிறிஸ்தவத்தினுடைய போதனைகளுடன் பொருந்தி போகிறது? நிச்சயமாக பொருந்தி போகாது. அதாவது சமகாலத்தில் இருக்கக்கூடிய திரிவுபடுத்தப்பட்ட இடைச்சிருக்கப்பட்ட பைபிளினுடைய சோகால்டு இஞ்சிலினுடைய போதனைகளாக இருந்தாலும் சரி, அது ஈசா அலை இஸ்லாம் காலகட்டத்தில் அவர்கள் முன்னிறுத்திய ஓரிரை கொள்கையாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டுமே வந்து இன அழிப்பு, ஒரு இன ஒதுக்கல், ஜெனசைடல் பாலிசிஸுக்கு வந்து எதிரானதுதான், சரிங்களா? இன அழிப்பு கொள்கைகளுக்கு வந்து எதிரானதுதான். அப்ப எப்படி இந்த கிறிஸ்தவர்கள் வந்து இந்த இன அழிப்பு கொள்கை, அதாவது ஜியோனிசத்தினுடைய சர்வதேச அஜெண்டாவை வந்து முன்னிறுத்துவதற்கும் அமல்படுத்துவதற்கும் அதை முன்னே கொண்டு செல்வதற்கும் எப்படி இவர்கள் உழைக்கிறார்கள்? சோ அப்கோர்ஸ் இது வந்து கிறிஸ்டியானிட்டியினுடைய டீச்சிங்ஸுக்கு எதிரானதுன்னு அவர்களுக்கே தெரியும். பட் தே போஸ்ட் தெம்செல்வ்ஸ் ஆஸ் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்களாக, சடங்கு தாங்கி கிறிஸ்தவர்களாக, கலாச்சார ரீதியாக பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் ஜியோனிச கிறிஸ்தவர்கள். இதுதான் ஜுடேயோ கிறிஸ்டியன் அலையன்ஸ், ஜியோனிசத்தினுடைய சர்வதேச அந்த நலன்களுக்காக உழைப்பவர்கள், சரிங்களா? சோ இது இன்னொரு புறம். மூன்றாவது ஒரு பரிமாணம் பாருங்க, இவர்கள் வந்து முஸ்லிம் ஜியோனிஸ்டுகள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அரப் ரெஜிம்ஸ், சவுதி ரெஜிம், தி ரெஜிம் ஆஃப் பஹ்ரைன், யுஏஇ, மொராக்கோ, சூடான், சரிங்களா, எகிப்து, இந்த மாதிரி ஜோர்டான், இந்த மாதிரியான அரபு முஸ்லிம் அதிகார வர்க்கங்கள், சரிங்களா? இவர்கள் வந்து வெளிப்படையாக ஒரு பேசுறதுக்கு மக்களை, வெகுஜன மக்களை, அவர்களுடைய நாட்டு குடிமக்களை, சர்வதேச முஸ்லிம்களை, சரிங்களா, அப்பீஸ் பண்றதுக்கு, அட்ராக்ட் பண்றதுக்கு, அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு அல்லது அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு என்னதான் நாங்கள் ஜியோனிசத்தை எதிர்க்கிறோம், இஸ்ரேலை எதிர்க்கிறோம், ஜியோனிசத்தினுடைய இந்த இனப்படுகொலைகளை எதிர்க்கிறோம், பலஸ்தீனர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆவுன்னு சவுண்டு போட்டாலும், வெளிப்படையாக வந்து பேசினாலும், உள்ளார்ந்த ரீதியில இன்னும் சொல்ல போனா இப்போ வந்து அது வெளிப்படையாகவே பல விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆயிட்டுது. வெளிப்படையாகவும் அந்தரங்கமாகவும் அவர்கள் வந்து ஜியோனிஸ்டுகளுக்கு உதவக்கூடியவர்கள், சரிங்களா, உதவுவார்கள். சர்வதேச ஜியோனிச நலனையும் சர்வதேச ஜியோனிச நிகழ்ச்சி நிரல் அஜெண்டாவையும் முன்னெடுப்பதற்கும் அதை அமல்படுத்துவதற்கும் அவர்களோடு கைகோர்த்து கொண்டு உழைப்பார்கள், சரிங்களா? உழைப்பார்கள். அவர்களோடு அனைத்து விஷயங்களுக்கும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அவர்களுடைய பணிகளை, அவர்களுடைய இந்த அதாவது சுப்ரீமசிஸ்ட் இனவாத, அதாவது இன மேட்டிமைவாத அஜெண்டா, அதே மாதிரி இந்த இனப்படுகொலை, இன சுத்திகரிப்பு அஜெண்டாவை அமல்படுத்துவதற்காக அவர்களோடு திரைமறைவில் அவர்களுக்கு எதையெல்லாம் எளிதாக்கி கொடுக்க முடியுமோ எளிதாக்கி கொடுப்பார்கள், சரிங்களா? இது வந்து முஸ்லிம் ஜியோனிசம், இவர்கள் வந்து முஸ்லிம் ஜியோனிஸ்ட், சரிங்களா? இதற்கு வந்து இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் எல்லாம் மிக சிறந்த உதாரணம், சரிங்களா? அதாவது இஸ்ரேலுடனான நார்மலைசேஷன் வித் இஸ்ரேல், அதாவது யுஏஇ, பஹ்ரைன், மொராக்கோ, சூடான் வந்து பண்ணிச்சு. 2023 ஹமாஸ் தாக்குதல் நடைபெறவில்லை என்றால் சவுதி அரேபியா வாஸ் ஆன் தி பிரிங்க் ஆஃப் நார்மலைசிங் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல். அதாவது அந்த அக்டோபர் 7, 2023 தாக்குதல் நடைபெறாவிட்டால் நிச்சயமாக சவுதி அரேபியா வெளிப்படையாகவே இஸ்ரேலுடன் நார்மலைஸ் பண்ணிருக்கும், சரிங்களா? பகிரங்கமான முஸ்லிம் ஜியோனிஸ்டுகளாக அதன் ஆட்சியாளர்கள் வந்து மாறி இருப்பார்கள், சரிங்களா? பட் இப்பவும் அப்படிதான், இப்பவும் வந்து எல்லாமே பகிரங்கமாகத்தான் நடக்கிறது. இல்லை என்றால் அவர்கள் உண்மையிலேயே ஜியோனிசத்திற்கு எதிராக போராடுபவர்களாக, இஸ்லாமிய சித்தாந்தத்தை முன்னிறுத்துபவர்களாக, அமல்படுத்துபவர்களாக இருந்திருந்தால் இப்பொழுது என்ன அங்கே நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த இனப்படுகொலை, இன சுத்திகரிப்பு, அது அங்கே நடந்து கொண்டிருக்காது. நிச்சயமாக இவர்கள் எல்லாம் அவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருப்பார்கள். ஆனா என்னன்னா, போராடல எதிர்க்கல அப்படிங்கறத தாண்டி அவர்களுக்கு ஆதரவாக, அவர்களை ஃபுல் ஃபிளட்ஜில் அரண் செய்தவர்களாக, அவர்களுக்கு முழு வீச்சில் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், சரிங்களா? சோ அப்போ எப்படி அமெரிக்கா, பிரிட்டன் வந்து இட்ஸ் a ஜுடேயோ கிறிஸ்டியன் அலையன்ஸ் அப்படின்னு சொல்றோமோ, இவர்களை எப்படி கிறிஸ்தவ ஜியோனிஸ்டுகள் சொல்றோமோ, அந்த மாதிரி இது வந்து ஒரு ஜுடேயோ முஸ்லிம் அலையன்ஸ். இவர்கள் வந்து முஸ்லிம் ஜியோனிஸ்டுகள், சரிங்களா?
இன்ஃபேக்ட் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி யூத, கிறிஸ்தவ, முஸ்லிம் ஜியோனிசத்தை பத்தி பேசியது போல் ஹிந்து ஜியோனிசமும் இருக்கிறது. அதாவது ஃபாசிச மோடி ரெஜிம் எப்படி நெட்டன்யாஹுனுடைய ஜியோனிச அரசாங்கத்தோடு ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளமேட்டிக் அக்ரிமெண்ட்ஸ் அலையன்சஸ்ல இருக்குது அப்படின்னு அவர்களுடைய இந்த ஜெனசைடல் பாலிசிஸுக்கு மறைமுகமாக, அதாவது வெளிப்படையாகவே மீடியாக்கள் எல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. எப்படி இங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் வந்து ரெக்ரூட் செய்யப்படுகிறார்கள், அதாவது ஜியோனிச அந்த ஆர்மியில வந்து என்ரோல் ஆகிறதுக்கு, பலஸ்தீனர்களை எதிர்த்து போராடுவதற்கு. நம்ம அது இதெல்லாமே வந்து ஆப்வியஸான நியூஸ், சரிங்களா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே வந்தது. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி ஆயுதங்கள் சப்ளை பண்ணுவது, சரிங்களா. ஸோ இது வந்து ஹிந்து ஜியோனிசம், சரிங்களா. எப்படி நம்ம ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வந்து ஹிந்துயிசத்தோட, அதாவது ஹிந்துயிசத்தினுடைய ஆன்மீக போதனைகளோடு சம்பந்தமற்றதாக பார்க்கிறோமோ, அதாவது இந்து மதத்திற்கும் இந்துத்துவ சித்தாந்தத்திற்கும் எந்த வகையிலும் தொடர்பில்லைன்னு இங்கேயே பல பேர் எப்படி தோலுரித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஆதாரபூர்வமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதே மாதிரி தான், சரிங்களா, ஜுடேயிசத்துக்கும் ஜைனிசத்துக்கும் தொடர்பில்லை. அதாவது கிட்டத்தட்ட இந்த பாசிச இனவாத ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமும் ஜியோனிச பாசிச தேசியவாத இனவாத சித்தாந்தமும் எப்படி ஒன்று கலக்கிறது, எப்படி கைகோர்க்கிறது என்பதை வந்து நம்ம வந்து பல அரசியல், பொருளாதார, ராணுவ உடன்படிக்கைகள், ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ்ல வந்து நம்ம பார்த்தோம். சோ இது வந்து ஹிந்துத்துவா ஜியோனிசம், சரிங்களா, ஹிந்து ஜியோனிசம். சோ இப்போ இந்த முஸ்லிம் ஜியோனிசத்தை வந்து ஃபர்தரா நம்ம டைசெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, பிரிட்டன்லயும் அமெரிக்காலையும் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் 7 ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகான காலகட்டங்களிலும், அதுபோல் எப்பொழுதெல்லாம் பலஸ்தீன் எதிர்ப்பு போராட்டத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டாலும் சரி, அதுபோல் இஸ்ரேலை காத்திரமாக எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் அந்த இயக்கங்கள், நாடுகளில் ஏதேனும் தலைவர்கள் கொல்லப்பட்டாலும் சரி, இந்த முஸ்லிம்களுடைய ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம பார்க்கிறோம், சரிங்களா. பார்த்தா இவர்கள் எப்படி அந்த ஜியோனிச அஜெண்டாவுக்கு வலு சேர்க்கும் விதமாக தங்களுடைய நேரேட்டிவை வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறோம், சரிங்களா. இவர்கள் வந்து முஸ்லிம்களுடைய, அதாவது முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகள் மீது பழி சுமத்துவார்கள், முஸ்லிம்களுடைய செயல்பாடுகள் மீது குற்றம் காணுவார்கள், பழித்துரைப்பார்கள், கண்டிப்பார்கள். இந்த தலைவர்கள் இறப்பதை வந்து கிட்டத்தட்ட செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா ஜியோனிஸ்ட் ரெஜிமினுடைய, ஜியோனிச இஸ்ரேலிய அரசாங்கத்தினுடைய இனப்படுகொலைகள், அவர்களுடைய பயங்கரவாத நடவடிக்கைகள், கூட்டுப்படுகொலைகளை கண்டித்தோ அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி அரபு முஸ்லிம் லீடர்களை வலியுறுத்தியோ பெரிய அளவில் பேச மாட்டார்கள், சரிங்களா. நீங்க பாருங்க, அதாவது இதுல வந்து ஷியா சுன்னி ரெண்டு பேருமே அடக்கும். பிரிட்டிஷ், அதாவது பிரிட்டன்ல இருக்கக்கூடிய MI6 கண்ட்ரோல்டு ஷியாயிசம், இந்த MI6னால ஃபண்ட் பண்ணப்படுற அவர்களுடைய அந்த வளையத்துக்குள் இருக்கக்கூடிய ஷியாக்களில் பலர் வந்து இந்த கேட்டகரியில தான் இருக்கிறாங்க, சரிங்களா. அதே மாதிரி USA, அமெரிக்கால வந்து CIA அந்த வளையத்துக்குள் இருக்கக்கூடிய CIA கண்ட்ரோல்டு சுன்னி முஸ்லிம்கள் பல பேர் வந்து இந்த வளையத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க, சரிங்களா. இவர்கள் வந்து பல படிகள் மேலே போய் பலஸ்தீன் எதிர்ப்பு போராட்ட இயக்கங்களையும் அதன் தலைவர்களையும் கண்டிப்பார்கள். அந்த தலைவர்கள் இறந்ததற்கு வந்து இன்ஃபேக்ட் சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் வருவது போல் பாராட்டக்கூடியவர்களும் சந்தோஷப்படக்கூடியவர்களும் கூட இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் வந்து ஜியோனிச இஸ்ரேலினுடைய இத்தனை ஆண்டு காலமான அந்த இனப்படுகொலைகள், கூட்டுப்படுகொலைகள், பயங்கரவாத செயல்களை கண்டித்தோ அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி கோரியோ பெரிய அளவில் வந்து பேச மாட்டார்கள். இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட பேசவே மாட்டார்கள் அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்கிறாங்க. இவர்கள் வந்து செலிபிரிட்டி ஸ்பீக்கர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. வெறுமனே ரிச்சுவல்ஸோட நிறுத்திடுவாங்க, சடங்கு சம்பிரதாய ரீதியா இஸ்லாத்தை முன்வைப்பதோடு நிறுத்திக் கொள்வார்கள். இன்னும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரிட்டன் ஷியாக்களுடைய, அதாவது ஷியா ஸ்பீக்கர்ஸுடைய பல ட்வீட்ஸ்லாம் நீங்க பாப்பீங்க, சரிங்களா. அவர்கள் வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவோட தங்களை வந்து இணைத்து வந்து காட்டுவார்கள். ஹுசைனி, நாங்கள் வந்து ஹுசைனியாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் ஜியோனிச இந்த அரசாங்கத்தினுடைய இனப்படுகொலை, இன சுத்திகரிப்பு, இதற்கு எதிராக பேச மாட்டார்கள். மாறாக அவர்கள் வந்து இன்ஃபேக்ட் ஈரானுக்கும், ஹிஸ்புல்லாவுக்கும், அன்சாருல்லாவுக்கும், ஹமாஸுக்கும் எதிராக முஸ்லீம்கள், அந்த பலஸ்தீன் முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக ட்வீட்ஸ் போடுவார்கள், பேசுவார்கள், சரிங்களா. இது வந்து ஷியாக்கள் நான் சொல்றேன், சரிங்களா. அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுடைய ட்வீட்ஸ், அவர்களுடைய விளக்கங்களை கூட நீங்க பார்க்கலாம், சரிங்களா. அதே மாதிரி தான் பல சுன்னி முஸ்லீம்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய அந்த வட்டத்துக்குள் இருக்கக்கூடிய
முஸ்லிம்களில் பலரும் இதே விஷயங்களை தான் செய்வாங்க. எஸ்பெஷலி இந்த விஷயத்துல வந்து நல்ல ஸ்பியர்ஹெட் பண்றது, அதாவது சோ கால்ட் அரப் முஸ்லிம் லீடர்ஸினுடைய ஜியோனிச கொள்கைகளை ஸ்பியர்ஹெட் பண்றதுல வந்து முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள் வஹாபி மத்ஹலி ஸ்காலர்ஸ். அதற்கு வெளியில வந்து இன்னும் பல சோகால்டு சுன்னி அறிஞர்களும் இந்த ஜியோனிஸ் அஜெண்டா வந்து, அதாவது நான் சொல்றது முன்னெடுக்கக்கூடியவங்க அபிஷியலா சொல்லல, அந்த டேக்ல சொல்லல, அந்த பிராண்ட் நேம்ல அவங்க முன்னெடுக்க மாட்டாங்க. பட் மறைமுகமாக அவர்கள் என்ன பேச வேண்டும், முஸ்லிம்கள் என்ன பேச வேண்டும் என்று நினைப்பார்களோ, முஸ்லிம்கள் எந்த லாங்குவேஜை பேசணும்னு நினைப்பாங்களோ, முஸ்லிம்கள் எம்மாதிரியான நடவடிக்கைகளில் இந்த நேரத்தில் ஈடுபட வேண்டும் என்று நினைப்பார்களோ அதையெல்லாம், அந்த மொழியை இவர்கள் பேசுவார்கள், அந்த பாஷையை இவர்கள் பேசுவார்கள், அந்த நடவடிக்கைகளில் இந்த முஸ்லிம்கள் ஈடுபடுவார்கள். இன்னும் சொல்ல போனா இன்ஃபார்மலா, அதாவது ஃபார்மலா இல்ல, இன்ஃபார்மலா அன்அபிஷியலா அதிகாரப்பூர்வமற்ற நிலையில் வெளியில இருந்து கொண்டு ஜியோனிச இஸ்ரேலினுடைய ஒரு மவுத் பீஸா இயங்கி கொண்டிருப்பார்கள். சரிங்களா? இன்ஃபேக்ட் ஒரு உதாரணம் சொல்ல போனா ஈரான், ஹமாஸ், ஹிஸ்புல்லா, அன்சாருல்லா, அந்த ஹூத்தீஸ் இவர்களை எல்லாம் அழித்தொழிப்பது ஜியோனிச அஜெண்டாவுடைய ஜியோனிச நிகழ்ச்சி நிரல் அஜெண்டா இஸ்ரேலிய அரசாங்கத்தினுடைய இலக்கு என்றால், அந்த இஸ்ரேலிய அரசாங்கம் பேசக்கூடிய அதே லாங்குவேஜ் இவர்களும் பேசுவார்கள். சரிங்களா? இதே மாதிரி தான் ஷியாக்கள். நான் சொன்ன மாதிரி அந்த யூகே உன்னுடைய செலிபிரிட்டி ஸ்பீக்கர்ஸ், ஷியாக்கள்ல நிறைய செலிபிரிட்டி ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க. இன்னுமே அந்த டிவிஷன்ஸையும் டிஸ்கார்டையும் பிரிவினைவாதத்தையும், அதாவது முஸ்லிம்களுக்குள்ளாலே பிரிவினைவாதத்தையும், அந்த ஷியா சுன்னி மோதல்களையும், அவர்களுக்கு மத்தியிலேயே அவர்களுடைய உணர்வுகளை தூண்டி இரு தரப்பினரையும் இருவேறு துருவத்தில் நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த வேலைகளையும் தான் இன்னமும் செய்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதாவது வரலாற்று பூர்வமாகவும் இஸ்லாமிய வரலாற்றின் உணர்வுபூர்வமான சில நிகழ்வுகள், சம்பவங்கள், விஷயங்களை வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணி ட்ரிகர் பண்ணி அதை வைத்துக்கொண்டு முஸ்லிம்களை இன்ஸ்டிகேட் பண்ணக்கூடிய வேலைகளை, அதாவது ஒருவர் கழுத்தை ஒருவர் நெரிக்கும்படி அவர்களை செய்யக்கூடிய வேலைகளை இவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். இன்ஃபேக்ட் ஜியோனிச அஜெண்டாவும் அதுதான். ஏன்னா முஸ்லிம்கள் வந்து தங்களுக்கு மத்தியிலே பல பிரிவுகளாக இருந்து சண்டை போட்டுக்கொண்டு போர் தொடுத்து கொண்டு பிளவுபட்டு கிடந்தால்தான் அவர்களுடைய ஏகாதிபத்திய ஜியோனிச அஜெண்டாவை கணக்கச்சிதமாக அந்த இடத்தில் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். சரிங்களா? அப்படித்தான் முஸ்லிம்களை பிரித்துத்தான், முஸ்லிம்களை துண்டாடித்தான் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடே வந்து கட்டமைக்கப்படுது. ஸோ ஸ்டில் யூகேல இருக்கக்கூடிய அந்த ஷியாக்களுடைய பல செலிபிரிட்டி ஸ்பீக்கர்ஸ், ஷியா ஸ்பீக்கர்ஸ் இந்த ஒரு விஷயத்தை தான் முன்னெடுத்துட்டு போறாங்க. அதாவது ஜியோனிச இஸ்ரேலினுடைய அஜெண்டாவுக்கு முஸ்லிம்கள் என்ன பேச வேண்டுமோ அதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா அது மட்டுமல்ல, அவர்கள் ஈரானையே விமர்சிப்பார்கள். அவர்கள் ஷியாக்கள் தான் தங்களை ஹுசைனியாத் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் ஈரானையே விமர்சிப்பார்கள், ஈரானுடைய நடவடிக்கைகளை விமர்சிப்பார்கள், கண்டிப்பார்கள். ஈரானுடைய அந்த ப்ரோ பாலஸ்டைன் ஸ்டான்ஸையும் அவர் ப்ரோ ரெசிஸ்டன்ஸ் ஸ்டான்ஸையும், அதாவது ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூத்தீஸினுடைய அந்த அவர்களை வந்து டெக்னிக்கலாகவும் மிலிட்டரி ரீதியாகவும் பேக் பண்ணக்கூடிய ஈரானுடைய ஸ்டான்ஸையும் விமர்சிப்பார்கள், கண்டிப்பார்கள். இவர்களும் ஷியாக்கள் தான். ஆனால் ஜியோனிச அரசாங்கத்திற்கு எதிராக அவர்களை கண்டித்து, ஜியோனிச அரசாங்கத்தை விமர்சித்தும் அவர்களை கடுமையாக கண்டித்தும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார்கள். இவர்களும் ஷியாக்கள்ல இருக்கிறாங்க. அவர்கள் வந்து பலஸ்தீன முஸ்லிம்களை விமர்சிப்பார்கள், கண்டிப்பார்கள். ஜியோனிச அரசாங்கத்திற்கு எதிராக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக பலஸ்தீன முஸ்லிம்களையும் கூட விமர்சிப்பார்கள். சரிங்களா? ஆனா ஜியோனிச இஸ்ரேலை வந்து விமர்சிக்க மாட்டார்கள். பகிரங்கமாக அவர்களை பற்றி, அவர்களுடைய இந்த கூட்டுப்படுகொலைகள், பயங்கரவாதங்களை பற்றி பேச மாட்டார்கள். சரிங்களா? இவர்கள் இப்ப நான் சொல்றது வந்து எப்படி சுன்னிகளில் இப்படி இருக்கிறார்களோ அதுபோல் ஷியாக்களிலும் இருக்கிறார்கள். சோ இவர்களுக்கும் வந்து ஷியா இசத்துக்கும், அதாவது ஷியா சிந்தனை பள்ளிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கறத உள்ளபடியே ஷியா அறிஞர்கள் பலரை பேசி இருக்கிறாங்க. சரிங்களா? சோ அதே மாதிரி தான் சேம் இஸ் ட்ரூ இன் தி கேஸ் ஆஃப் சவுதி ஸ்பான்சர்ட் ஸ்காலர்ஸ், கோட் உலமாஸ். சோ இவர்கள் எல்லாமே அப்படி ஒரே டான்ஜெண்டா, ஒரே என்ன டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரே அஜெண்டாவுக்காக, அரசியல், பொருளாதார, நிர்வாக அஜெண்டாவுக்காக வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் தெரிந்தும் தெரியாமலும் வந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இலக்கை அடைவதற்கு ஜியோனிச அரசாங்கத்துக்கு, ஜியோனிச அந்த கோஅலிஷனுக்கு வந்து இவர்கள் உதவி கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? இதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கா, ஜயனிசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க்கா, அனைவரையும் உள்ளடக்கிய, சரிங்களா, அனைவரையும்னா அனைத்து மதங்களை சார்ந்த, சித்தாந்தங்களை சார்ந்த அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு மதச்சார்பற்ற தேசியவாத பாசிச இனவாத சித்தாந்தமாக சர்வதேச அரங்கில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரிங்களா? இப்படித்தான் ஜியோனிசம் அப்படிங்கிற இந்த வைரஸ் வந்து எல்லா சமூகத்தையும், மார்க்கங்களையும், சித்தாந்தங்களையும் பொல்யூட் பண்ணி கொண்டு, இன்டாக்ட்ரினேட் பண்ணி கொண்டு, உருவேற்றி கொண்டு, ஊடுருவி அவர்களை சீர்கெடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்ஃபேக்ட் நம்ம பல ஸ்காலர்ஸினுடைய அந்த இதெல்லாம் பார்த்திருப்போம். அதாவது
அவர்கள் வந்து இஸ்மாயில் ஹனியாவுடைய அந்த இறப்பை வந்து செலிப்ரேட் பண்றாங்க, சரிங்களா? அதாவது அதை கொண்டாடுகிறார்கள். இன்னும் பலர் வந்து சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் வந்து வலம் வரும் விஷயம், அவர்கள் வந்து இந்த தலைவர்கள், அதாவது இந்த எதிர்ப்பு போராட்ட இயக்கங்களினுடைய தலைவர்களுடைய மரணத்திற்காக பிரார்த்திக்கிறார்கள், சரிங்களா? இவர்கள் எல்லாம் சாக வேண்டும் அப்படி. சோ அப்ப நான் இறுதியா சொல்றது இதுதான், ஜியோனிசம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள் குறுக்கப்பட்டதோ, குறிப்பிட்ட மதத்துக்கு உட்பட்டு குறுக்கப்பட்டதோ அல்ல. ஜியோனிசம் அப்படிங்கிறது ஸ்வீப்ஸ் த்ரூ அவுட் தி லெங்த் அண்ட் பிரெத் ஆஃப் திஸ் குளோப். உலகம் பூராவும் பரவி படர்ந்துள்ள அனைத்து மதங்களையும் மார்க்கங்களையும் சித்தாந்தங்களையும் ஊடறுத்து செல்லக்கூடிய ஒரு வைரஸாக இருக்கிறது இந்த ஜியோனிச பாசிச இனவாத சித்தாந்தம், சரிங்களா? இன்ஃபேக்ட் பல இன்டெலெக்சுவல்ஸ், ஜேர்னலிஸ்ட்ஸ் பல பேர்கிட்ட கூட இந்த மாதிரியான பல பேர் கூட இந்த மாதிரியான நேரேட்டிவை, இந்த மாதிரியான கண்ணோட்டங்களை முன்வைப்பதை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். இது வந்து இஸ்லாமிக் வேல்யூஸ், இஸ்லாமிய பெருமானங்களுக்கு எதிரானது மட்டுமல்ல. இது பொதுவாக ஒரு இனப்படுகொலை அஜெண்டா அப்படின்னா, ஒரு ஜெனசைடல் அஜெண்டா அப்படின்னா, அது மனித பெருமானங்களுக்கே எதிரானது, ஹியூமன் வேல்யூஸுக்கே எதிரானது, சரிங்களா? அது ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய அந்த இருப்புக்கே எதிரானது, ஒட்டுமொத்த மனித சமூகத்தினுடைய பீஸ், அதாவது அமைதிக்கே எதிரானது, சரிங்களா? பீஸ் அண்ட் ஹார்மோனி, அமைதி மற்றும் நல்லிணக்கமான வாழ்வுக்கே எதிரானது. ஆனா அந்த அஜெண்டாவை வந்து இன்டெலெக்சுவல்ஸ், ஜேர்னலிஸ்ட் முதற்கொண்டு நாட்டின் தலைவர்கள், ஜனாதிபதிகள், ராணுவ தலைவர்கள், கமாண்டர்ஸ், இவர்கள் அனைவருமே இந்த அஜெண்டாவை முன்னெடுத்து செல்வதை வந்து நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து மத குருமார்கள், ரிலீஜியஸ் பிரீச்சர்ஸ் கூட விதிவிலக்கல்ல. அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், யூதர்களாக கூட இருக்கலாம், சரிங்களா? சோ அப்போ இது வந்து ஸ்வீப் பண்ணுது. ஆனா அதே நேரத்தில் கிறிஸ்தவத்திலும், இஸ்லாத்திலும், ஜுடையிசத்திலும், இந்துயிசத்திலும் இந்த ஜியோனிச சித்தாந்தத்திற்கு எதிராக கடுமையாக பேசக்கூடியவர்களும், பலஸ்தீனர்களுடைய நியாயமான அந்த நீதி போராட்டத்தை, விடுதலை போராட்டத்தை, உரிமை போராட்டத்தை ஆதரிப்பவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன்னா இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரிலேட்டட் டு இஸ்லாமிக் வேல்யூஸ், பட் இட் ஹேஸ் டு டூ வித் ஹியூமன் வேல்யூஸ், மனித பெருமானங்களோடு தொடர்புடையது என்பதால் நியாயமாக, அதாவது நீதி சார்ந்த மனசாட்சியுடன் சிந்தித்து பார்ப்பவர்கள் வந்து இதற்கு எதிராக பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஸோ அப்போ இதுதான் ஜியோனிசத்தை பற்றிய, குறிப்பாக முஸ்லிம் ஜியோனிசத்தை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு காணொளி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. நான் சமீல். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உலகட்டுமாக.